வணக்கம். நம்ம வேலையிலயா இருக்கட்டும், இல்ல சொந்த வாழ்க்கையிலயா இருக்கட்டும், ஒரு நல்ல உரையாடல் எவ்ளோ பெரிய மாற்றத்த உருவாக்கும்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதாவது மென்திறன்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லப்போனா, இது நம்ம மனித உறவுகள மேம்படுத்த உதவுற ஒரு சூப்பரான கருவி பெட்டி. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில பேச்செல்லாம் ஏன் அப்படி ஒரு மாதிரி கடுப்பா முடியுது? ஆனா சில உரையாடல்கள் மட்டும் ரொம்ப நல்லா மனசுக்கு நிறைவா அமையுது. ரெண்டுக்கும் நடுவுல அப்படி என்னதான் இருக்கு? அந்த ஒரு விஷயம்தான் மென் திறன்கள். சிம்பிளா சொல்லணும்னா, நாம மத்தவங்களோட எவ்ளோ திறமையா பேசுறோம், பழகுறோம், அவங்கள புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இது. இதுதான் ஒவ்வொரு சூப்பரான உரையாடலுக்கும் பின்னாடி இருக்கிற ரகசியம். சரி, இந்த திறன்களை ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை செஞ்சுக்கலாமே. எந்த ஒரு பெரிய பில்டிங்குக்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உரையாடலுக்கும். அந்த ஃபவுண்டேஷன்ல ரெண்டே விஷயம் தான் இருக்கு. நம்ம எப்படி கவனிக்கிறோம், நாம என்ன வெளிப்படுத்துறோம். வாங்க முதல்ல இத பார்ப்போம். ஃபவுண்டேஷனோட முதல் பகுதி ஆக்டிவ் லிசனிங், அதாவது செயல்மிகு கவனித்தல். இது சும்மா காதால கேட்கறது கிடையாதுங்க. பேசுறவங்க என்ன வார்த்தை சொல்றாங்கங்கிறத தாண்டி அவங்க உணர்வுகள் என்ன, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு முழுசா உள்வாங்கிறது. இதை எப்படி இன்னும் நல்லா செய்யறது? இதோ ஒரு 6 சிம்பிளான வழிகள். முதல்ல உங்க முழு கவனத்தையும் பேசுறவங்க மேல வைங்க. ரெண்டாவது, அவங்க பேசுறத வச்சு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வராதீங்க. மூணாவது, அவங்க சொன்னதை மனசுக்குள்ள ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ஏதாவது குழப்பம் இருந்தா கேள்வி கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அப்புறம் அவங்க சொன்னதை உங்க வார்த்தைகள்ல சுருக்கமா சொல்லி பாருங்க. கடைசியா உங்க கருத்துக்களையும் சரியான முறையில பகிர்ந்துக்கோங்க. இப்ப நம்ம ஃபவுண்டேஷனோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். நாம என்ன வெளிப்படுத்துறோம்? இங்க சொல்ற மாதிரி நீங்க ஒரு வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடியே உங்க குரலோட டோன் இருக்கு இல்லையா, அது 1000 அர்த்தங்களை சொல்லிடும். அப்போ உங்க குரலை எப்படி சிறப்பா பயன்படுத்தலாம்? உங்க பேச்சுல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களை கொண்டு வாங்க. குரலோட பிச்சை தேவைக்கேற்ப மாத்துங்க. ரொம்ப வேகமாவோ இல்ல ரொம்ப மெதுவாவோ இல்லாம கரெக்டான ஸ்பீட்ல பேசுங்க. அதே போல சத்தத்தையும் கொஞ்சம் கவனிங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க சொல்ல வர்ற விஷயத்தோட தாக்கத்தையே டோட்டலா மாத்திடும். ஓகே, நம்ம பிரமிட்டோட ஃபவுண்டேஷன் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. வாங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். அதுதான் ஒரு உண்மையான தொடர்பை ஏற்படுத்துறது. இத 2 முக்கியமான வழியில செய்யலாம். அவங்க சொல்றத அங்கீகரிக்கிறது, அப்புறம் அவங்க உணர்வுகளுக்கு பச்சாதாபம் கொள்றது. அங்கீகாரம்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க சொல்றத நான் கேட்கறேன், உங்க கருத்து எனக்கு முக்கியம்னு மத்தவங்களுக்கு உணர்த்துறது தான் இது. இது அவங்கள நம்ம மதிக்கிறோன்னு காட்டும். ஒரு தொடர்போட அடுத்த ஆழமான நிலைதான் பச்சாதாபம், அதாவது எம்பதி. இது வெறும் ஒருத்தர் சொல்றத கேட்கறது மட்டும் இல்ல, அவங்க ஏன் அப்படி உணர்றாங்கன்னு நம்மளாலையும் உணர முடியறது. நிறைய பேர் இந்த ரெண்டுக்கும் குழப்பிக்கிறாங்க. அனுதாபம்னா ஒருத்தரை பார்த்து ஐயோ பாவம்னு பரிதாபப்படுறது. ஆனா பச்சாதாபம் அப்படி கிடையாது. அவங்க இடத்துல நம்மள வச்சு பார்த்து அவங்க பார்வையிலிருந்து அந்த சூழலை புரிஞ்சுக்கிறது. இதுதான் ஒரு ஆழமான பந்தத்தையே உருவாக்கும். சரி, இப்போ நம்ம பிரமிட்டோட உச்சிக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம மென்திறன்களுக்கு ஒரு ஃபைனல் டெஸ்ட் மாதிரி. அதாவது கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் மாதிரியான கஷ்டமான சூழல்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் இது. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது இந்த திறன்களை பயன்படுத்துறது ஈஸி தான். ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருத்தர் கோமா பேசும்போது நாம என்ன செய்வோம்? அந்த மாதிரி நேரத்துல எப்படி பேசுறது? அந்த மாதிரி சூழல்களை சரியா கையாளலைன்னா என்ன ஆகும்? முதல்ல நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை போயிடும். அப்புறம் சின்ன பிரச்சனை பெருசாகும். நம்ம பேருக்கே கூட பாதிப்பு வரலாம். கடைசியில அது ஒரு பெரிய அதிருப்திக்கு தான் வழிவகுக்கும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இதோ ஒரு 5 ஸ்டெப்ஸ். இதுல முதல் 3யும் நல்லா கவனிச்சிங்களா? செயல்மிகு கவனித்தல், அங்கீகரித்தல், பச்சாதாபம் கொள்ளுதல். ஆமா, நம்ம பிரமிடோட அடித்தளத்துல பார்த்த அதே விஷயங்கள் தான். அது கூட நடந்த தவறுக்கு நாம பொறுப்பேற்று நிலைமைய சரி செய்ய முயற்சி எடுக்கணும். இப்ப புரியுதா? நாம தனித்தனியா கத்துக்கிட்ட ஒவ்வொரு திறனும் ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகியிருக்குன்னு. இப்படிதான் நம்ம முழு கருவி பெட்டியும் சேர்ந்து ரொம்ப கஷ்டமான சூழல்களை கூட சமாளிக்க நமக்கு உதவுது. இந்த திறன்கள் ஏதோ கஸ்டமர் சர்வீஸ்க்கு மட்டும்தான் தேவைன்னு நினைக்காதீங்க. உங்க ஆஃபீஸ்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க குடும்பத்துல, இப்படி நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் உங்களை ஒரு சூப்பரான கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட்டா இது மாத்தும். இப்போ இந்த பவர்ஃபுல்லான கருவி பெட்டி உங்க கையில இருக்கு. யோசிச்சு பாருங்க, இத முதன்முதலா நீங்க எங்க பயன்படுத்த போறீங்க? யாருடனான உங்க அடுத்த உரையாடலை இன்னும் சிறப்பாக்க போறீங்க?